சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரி முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான 9 பேர் கொண்ட குழுவினர் இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க இருக்கிறார்கள். மதியம் 12 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ஆர்கே நகர் தேர்தலில் நிக்க போறாங்க. சோ உங்க தரப்புல வேட்பாளர் யாராக இருப்பார்? ஏன்னா அவங்க தரப்புல டிடிவி தினகரனை வந்து வேட்பாளராக களமிறக்கியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூடிய விரைவில் கழக ஆட்சி மன்ற குழு கூடி விரைவில் கழகத்தின் சார்பாக வெற்றி வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போம். டிடிவி தினகரனை அதிமுக அவங்க அந்த அணியினர் சார்பில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சிக்குள் கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு இப்பொழுது மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கம் இப்பொழுது இருக்கின்றது. நாங்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் இப்பொழுது கட்சியும் ஆட்சியும் ஒரு கைக்குள் போவதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. உறுதியாக நாங்கள் ஒரு மகத்தான வெற்றியை அடைவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தியமில்லை.